லக்ஷ்மி, என்ன பேச்சையே காணோம்? தங்கத்துக்கு ரத்த சம்பந்தம் இல்லாத திவ்யா அவ தங்க போட்டோவை வச்சு படையல் போட்டது நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அந்த அளவுக்கு தங்கம் அவன் மனசுல வாழ்ந்துகிட்டு இருக்கா. தங்கம் சக்திவேல் பத்திலாம் தெரிஞ்ச உடனே அவங்க முகத்தை பார்க்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேங்க. இப்பதான் தங்கத்தோட முகத்தையே பார்த்திருக்கேன். இன்னும் கூடிய சீக்கிரமே சக்திவேலையும் பார்த்துருவேன். நீ அவனை பார்க்கும் போதாவது அவனோட முன்கோவத்தை விட்டுட்டு அவன் நல்லவனா இருக்கணும். இது பாருங்க, உங்க குடும்பத்துல பிறந்தவங்க யாருமே கெட்டவங்களா இருக்கவே மாட்டாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலை சக்திவேலை கெட்டவரை காட்டியிருக்கே தவிர அவருடைய நடவடிக்கை கேள்விப்பட்டதுல இருந்து அவரும் நல்லவரா தான் எனக்கு தெரியுறாரு. அத காலம்தான் பதில் சொல்லணும். நம்ம கையில ஒண்ணுமே இல்ல. என்னங்க, காஃபி எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்ல? அதுவா, நீங்க போட்ட காஃபில அப்படியே அண்ணன் மயங்கிட்டாரு. என்னண்ணே, அப்படிதானே? ஆமாண்டா. என்ன அக்கா போட்ட காஃபியை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? லட்சுமி, கரெக்ட் டைமுக்கு வந்திருக்க மணி. தேன்மொழி இன்னைக்கு பிரமாதமா காஃபி போட்டிருக்குமா. கண்டிப்பா அந்த காஃபி நீ குடிச்சே ஆகணும். வெற்றிக்கும் கொஞ்சம் ஊத்தி கொடுமா. ரெண்டு பேரும் குடிங்க குடிங்க. நீ குடினே. சரிடா. இந்த லட்சுமி. அக்கா இல்லக்கா, எனக்கு காஃபி வேண்டாம். ஏமா? இல்ல வேணாம் மாமா. லட்சுமி, இன்னைக்கு நானே சமைக்கிறேன். காஃபி போட்டு கொடுத்து இவங்க எல்லாரையும் அசத்துன மாதிரி சாப்பாடு செஞ்சு எல்லாரையும் அசத்த போறேன். அக்கா இன்னைக்கு நானே சமைச்சிடுறேன்க்கா. நான் சொல்றத கேட்க கூடாதுன்னு முடிவே பண்ணிட்டியா? லட்சுமி, இன்னைக்கு ஒரு நாள் தேன்மொழி தான் சமைக்கட்டுமே. இல்ல மாமா, நான் அதுக்கு சொல்லல. இன்னைக்கு நான் சமைக்கிறேன்னு சொன்னதுக்கு காரணம் இருக்கு மாமா. அப்படி என்னமா காரணம்?